அழகான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ப்ரோமோவில் வந்து ஒரு உண்மை வந்து வெளியில் வந்திருக்கு. அஞ்சலி இருக்காங்கல்ல, அஞ்சலி வந்து இந்துக்கும் எழிலுக்கும் பிறந்த குழந்தை கிடையாது அப்படிங்கிற உண்மை வந்து இந்த ப்ரோமோவில் தாங்க வெளியில் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து வந்து தனியாக வந்து எழில் சுடர் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எழில் வந்து சுடர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து மன்னிச்சிரு சுடர், எங்கள் சித்தி வந்து உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது, சாரி, அதுக்காக வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் எதுக்கு சார் அதுக்காகலாம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் அந்த விஷயத்தை வந்து அப்போவே மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விஷயமாகவே நான் மனசில் வந்து எடுத்துக்கல, சரியா, ஃப்ரீயாக விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சுடர் சொல்கிற, உனக்கு எதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்குறாங்க. ஆமாம் சார், நான் நினச்சி கூட பார்க்கல குழந்தைய வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து என்னைய வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் அஞ்சலி மட்டும்தான் என் பக்கம் எப்பயுமே இருந்தா. மீதி 3 பேருமே வந்து என்னை எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு எதிரியை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து கவின், காவ்யா 2 பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அபி மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்காமல் இருந்தா. கடைசியில் அபியும் வந்து இப்போ சபையில் வச்சுக்கிட்டே நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் ஆச்சரியப்படுற மாதிரி சொல்லிட்டா. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சுடர், இதெல்லாம் நினச்சி எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? குழந்தைங்க உன் மேலே கோபமாக இருப்பாங்க, அதுக்கடுத்து மாறிட்டாங்க. எனக்கே வந்து இப்போ உன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் அது தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாங்க. என்னது உனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் சார், உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. உங்களை நீங்கள் வந்து என்னை எப்படி உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் வந்து என்னை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னோடய அபிப்பிராயத்தில் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னை இப்போ வந்து நல்லா பார்த்துக்கிறீங்க. முன்ன மாதிரி என்கிட்ட கோவப்படுறது கிடையாது, எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது கிடையாது. அதை பார்க்கும்போதே எனக்கு ஓரளவு தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன இருந்தாலும் மனுஷங்களோட மனசு வந்து எப்போனாலும் மாறும்னு சொல்லுவாங்க. அது உண்மை தானே, என்ன பண்ணுறது. நான் வந்து இப்போ என் மனசு வந்து மாறிடுச்சு. ஏன்னா பழசெல்லாம் நம்ம வந்து மறந்துடுவோம், சரியா. இனிமேல் வாழ போகிற வாழ்க்கையை மட்டும் நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சுடர் வந்து கேட்குறாங்க, சார் எனக்கு ஒரு டவுட்டு, அதை மட்டும் கிளியர் பண்ணி வைங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லு சுடர், என்ன டவுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை சார், நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கிட்டீங்க, அது சரிதான், ஆனால் மனைவியாக என்னை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டவொடனே எழிலுக்கு வந்து ஏதோ மனசுக்குள்ள ஏதோ கஷ்டம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து அப்படியே எங்கிட்ட வந்து மனோகரி தான் காட்டுறாங்க. மனோகரி தான் அந்த உண்மையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அஞ்சலி வந்து இந்த குடும்பத்தோட வாரிசு கிடையாதா? அந்த சுண்டு மேலே தான் எல்லாருமே வந்து இந்த வீட்டில் எல்லாருமே பாசமாக இருந்தாங்க. கடைசியில் அந்த உண்மை நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இனி இதை வச்சு கேம் ப்ளே பண்ணுவோம். அஞ்சலி வந்து எழிலோட குழந்தை கிடையாது. அவளையும் வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த உண்மை இத்தனை நாளாக நமக்கு தெரியாமல் போச்சே. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுல, இதை வச்சு அஞ்சலியை வச்சு தான் இந்த குடும்பத்தில் இன்னும் கேம் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நின்று வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.